தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் வெளிநாடு செல்வதாக இசாரா செவ்வந்தி வீட்டை விட்டு சென்றதாக அவரின் உறவு முறையான மாமா தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் உறவினர் மேலும் தெரிவிக்கையில், ருமேனியாவுக்கு செல்வதாகவே சொல்லியிருந்தார். வீட்டில் அனைவரினதும் காலில் விழுந்து வணக்கம் செலுத்தியே வீட்டை விட்டு சென்றார். அதன் பின்னர் எவ்வித தொலைபேசி அழைப்பும் எடுக்கவில்லை. ஒரு நாள் தொலைபேசி எடுத்த வேளை கிடைக்கவில்லை. அதனாலே பேச முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். பட்டி திறமையான நல்ல பிள்ளை, ஏன் இப்படி ஆனார் என எமக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நகரை மையமாக போலீசாரின் விசேட சேவையொன்று நேற்று முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவையை பெற்றுக்கொள்ள 0222222221 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பெடுக்க முடியும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் குறித்த இலக்கத்திற்கு அழைப்பெடுத்து முறையிட்டால் அந்தந்த பகுதி போலீஸ் நிலையங்கள் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விரைந்து வந்து உடனடி தீர்வை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின்றி முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரி KS மத்துகேவை கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை நவம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த இராணுவ கேர்னலால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை நேற்று மறுபரிசீலனை செய்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சம்பவம் தொடர்பான எந்தவொரு எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளையும் அந்த திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹயஸ் வாகனமும் சிறிய ரக லொரியும் மோதி சிலாபம் வாரியப்புல வீதியில் பிங்கரிய நகரில் நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளன. நாட்டில் மழையுடனான காலநிலை நிலவும் நிலையில் பயணித்த ஹயஸ் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி தேங்காய்களை ஏற்றிச் சென்ற லொரி மோதி தள்ளியது. இந்த விபத்தில் 2 வாகன சாரதிகளும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்து குறித்த விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதலில் காயமடைந்த நபரொருவர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து காத்திருந்து பின் மட்டக்களப்பு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவட்டச்சேனை பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் தாக்குதலுக்குள்ளான நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பலரும் முயற்சித்த போது காயமடைந்த நபர் சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்தால் மாத்திரமே வைத்தியசாலைக்கு செல்வேன் என பிடிவாதமாக இருந்துள்ளார். அதன் பின்னர் குறித்த இடத்துக்கு சென்ற வாழைச்சேனை போலீசார் காயமடைந்த நபரை வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். ருகுனு பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் ஏற்பட்ட மோதலில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 21 மாணவர்களும் மாத்தறை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரதான நீதவான் சதுரய திசாநாயக்க நேற்று இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலை காரணமாகவே மலேக ரயில் மார்க்கத்தின் ரயில் சேவைகள் இன்று நண்பகல் 12 மணி வரை வழமைக்கு திரும்பாது என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலை காரணமாக மலேக ரயில் சேவைகள் பல நேற்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது 22 மலேக ரயில் சேவைகள் ரம்புகணி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தாலியின் நேபிள்ஸில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
கிக்கடுவையில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். வீட்டின் உரிமையாளரான பெண்ணின் 3 பிள்ளைகள் இத்தாலியில் உள்ளனர். அவர்களில் இருவருக்கும் கிரிக்கெட் போட்டியின் போது மாரவிலாவைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2025 ஜனவரி முதல் நேற்று வரை நாடு முழுவதும் 40,633 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியதோடு 22 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் டாக்டர் பிரஜூலா சமரவீர தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நோயாளிகள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். அதிக அவதானமான 11 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, குருநாகல், ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களாகும். பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், பொது இடங்கள் மற்றும் கைவிடப்பட்ட நிலங்கள் மற்றும் கட்டிடங்களிலே டெங்கு நுளம்பு அதிகம் உருவாகுவதாகவும் மழைக்காலம் ஆரம்பித்துள்ளதை தொடர்ந்து அவதானமாக செயற்படுமாறும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுதாவளையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கல்முனை வீதியில் களுவாஞ்சிக்குடி பக்கமிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சீமெந்து பாக்கெட்டுகளை ஏற்றிய லொரியொன்று கழுதாவளை பொது நூலகத்திற்கு அருகாமையில் பிரதான வீதியை கடந்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் மீது மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தற்போது இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மரக்கறி வகைகளின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மானிங் சந்தை வணிகர்கள் சந்தகத்தின் முன்னாள் தலைவர் SM உபசேன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட கடுமழையினால் பல பயிற்சிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன. இதன் விளைவாக அடுத்த சில வாரங்களில் மரக்கறிகளின் விலைகள் உயர்வது தவிர்க்க முடியாதது என குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் நேற்றைய தினம் உருவான தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த தாளமுக்கம் இன்று அதிகாலை வடக்கு மாகாணத்துக்கு மிக அருகாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் 11 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று முதல் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, கொழும்பு, காலி, கண்டி, களுத்துறை, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக காடி நகரத்தின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. தலப்பட்டி, பெலிககா மற்றும் ககண்டுவத்த பகுதிகளில் இருந்து வரும் நீரில் காலி பத்திகம பிரதான வீதி முற்றிலுமாக மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மொரகொட கால்வாய் நிரம்பி வழிவதால் காலி, கித்துலம்பட்டி வீதி மற்றும் மொரகொட உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஒழுங்கற்ற மேம்பாட்டு செயல்முறை, அங்கீகரிக்கப்படாத கட்டுமான மற்றும் வடிகால் அமைப்புகளை முறையற்ற வகையில் சுத்தம் செய்தல் ஆகியவை இந்த நிலைமைக்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தங்காலையில் மாசி கருவாடு விற்பனையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 22 கிராம் 280 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்தமைக்காக தங்காலை பிரதேச ஊழத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மாசி கருவாடு விற்பனை செய்யும் போர்வையில் இந்த போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது.
இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 28 வயதானவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.